ஏய் என்ன ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. அதுக்கு என்னையும் ஒரு ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பா. உனக்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற, எரும மாடு மாதிரி இருக்கியே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டேங்கிற. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்கு உன்னை பாக்க போயிடு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திருச்செந்தூர் அருகே பெரிய தாழை பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிருக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்றிருக்கிறார். ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. சீமான் பனைமரத்தில் ஏறும் காட்சிகளையும் பார்க்கிறோம். அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துக்கு இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன்னு சர்ன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தான் வளரணும் ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதினி இறக்கலாம். இல்ல அண்டர் கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல நின்னுட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேட்கறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லுக்கடை வச்சு பாத்திருக்கியா? கல்லுக்கடை எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. கேட்க முடியல, போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷனா டக்குன்னு கடத்துக்கு அடிச்சிருவேன். 1000 ரூபாய் பந்தயம், 2000 ரூபாய் பந்தயம், 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான், 2000 ரூபாய் பந்தயம் குதிக்க மாட்டான். உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா, உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா, குதிக்காதடா. சுனாப்பானா நாக்கு நம 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 அரிக்கியடா. ஒரே ஒரு குவார்டர் மணி சிக்கிச்சுனா எறும்பு கடி, மூட்டைக்கடி, கொசுக்கடி, பொண்டாட்டி கடியில கூட எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காம ஒரு மணி சிக்கிறீங்க. ஒரு பனையேறிக்கு ஒரு அரசியல் தலைவர் பனை ஏறி கல் இறக்கி கொடுக்காரு. அது எவ்வளவு பெரிய சாதனை, உலக சாதனைடா. அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. டேய் அம்பி, சூனாப்பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து வரணும். முக்குல போய் பஸ் ஏறி போய் இதுக்கு பஸ் கூட காசு இல்லாம திஞ்ச ஒரு பையன் அதுல உண்டியல்ல காசு விடுது அப்படின்னு அதை ஒரு அமைப்பா மாத்தி அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சம்பாதித்த வச்சுக்கிட்டு நல்ல ஜிம்முக்கு போறது, நல்லா பாதாம் பருப்பு நட்ஸ் கிட்ஸ் நல்லா சாப்பிடுறது, சாப்பிட்டு நல்லா கெளுறு மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு, கெளுறு மாதிரி உடம்ப வச்சுன்னா என்னது அரிப்பெடுக்க ஆரம்பிச்சு. சரி வேலையை காட்டுவோம். ஒண்ணு கெட்டவன் கேடு கெட்டவன். பொம்பளை மதிக்கிற புண்ணாக்கு. நான் அப்போ படிச்சு சொல்றேன், இந்த சில்வ பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கள். கல் எங்கள் உரிமை, கல் எங்கள் உணவு என்ற அடிச்சுக்காம மெதுவா 24 hours சர்வீஸ் இருக்குது. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது. இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம். நக்கினே குடிங்கடா. மக்களே, என்ன மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலயும் சாராயத்தை வர வைப்பேன். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க? கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக். தெரிக்குதே. ஐயோ எத்த தண்டி. பெருசு உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? தயவு செய்து வாலிப பொண்ணுங்க, வாலிப பசங்க காதல்னு போயிட்டே இருக்காதீங்க. தமிழ் தேசியத்தை காதலிங்க. சீமான் செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். செருப்பு காட்டி நான் உன்னை அடிப்பேன் சீமான். சினிமா துறையை பாத்தீங்கன்னா காதல்னு சீரழிந்து போய்விடும். ரொம்ப காச்சுப்பாடாமா? நான் என்ன சொன்னேன், ஃபுல்லா காதல் லவ் தோல்வி ஆயிட்டே இருக்கு தம்பிங்க. உனக்கு முதல் காதலி உன் பனைதான். இப்போது பனையை காதலித்துக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்வில் நிச்சயமாக உயர்வேன் ஒரு நாள். எத்தா சொல்லுவேன், நான் பனையேறி நாடாந்தான். வீரத்தில வளர்ந்த குணம், விவேகத்தில் சிறந்த குணம். வீரத்தில வளர்ந்த குணம், விவேகத்தில் சிறந்த குணம். சீமாவது ஆமாடா, எங்க அப்பன் பனையேறி தான்டா என்னை படிக்க வச்சான். பனையேறி தான் எங்க அப்பன். என்னப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு டேய் கிருஷ்ணமூர்த்தி,
இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு. இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு. அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிங்க. தள்ளுங்க தள்ளுங்க. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. நபார் எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? தேவையில்லாத வேலைய பனையர் கல்ல இறக்கிறவனை கைது செய்தவார் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும். எப்போ செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, வச்சு செஞ்சு விட்டுருவேன். பூராத்தையும் வச்சு செஞ்சு விட்டுருவேன். ஆமா, என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார். தேவையில்லாத வந்து அவனை வந்து தொடக்கூடாது. நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம். என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பார்த்துக்கலாம். இந்த பச்சை பேனாவில நான் ஒரு சைன் போட்டா ஆக்கிரமிப்பாளர் 2 ஏக்கர் நிலம் அவனுக்கு வேற நிலமே இல்லைன்னா அந்த நிலம் அவனுக்கு சொந்தம். கையெழுத்து போட்டு கொடுத்தா அவனுக்கு முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் மாதந்தோறும் வரும் சார். அந்த பேனா வருது. ஆக்சுவலா இது ஒரு பேனா இல்ல, இது ஒரு அதிகாரம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த பச்சை மயில கையெழுத்து போற இடத்திற்கு மாணவர்களை தயாரித்தல் என்பது வேறு. ஆனா அந்த பச்சை மயில நீ கையெழுத்து போடுறப்ப அநியாயத்துக்கு ஆதரவா கையெழுத்து போட்டக்கூடாது, லஞ்சம் வாங்கிடக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துல இருந்து அது தொடங்குமோ அந்த இடத்துல தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இருக்குல்ல சார். நீங்க நிறைய பேர் ஜீப்ல நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி தம்பி விஜய் அம்பேத்கருக்கு மாலை போட்டு பூ போட்டாப்ல. என்னங்க கும்பிடல அப்படின்னு அது ஸ்கிரிப்ட்ல இல்லையங்கிற மாதிரி. சரண ஜோகனனும் செம்ம ஜோகுடாப்பா. நான் எதிரே பாக்கல. சரண ஜோகனனும் அப்ப வராத, மேல படாத, தொடாத, இது வந்து பொதுவான விதி. அது ஒருத்தர் தொடக்கூடாதுங்கிறது பொதுவான விதி, ஜாதியினால கிடையாது. இது என்ன புதுப்பிட்டா இருக்கு? தீண்டாமை பெருங்குற்றம்னு ஒரு 2019 பர்யந்தம் எல்லா புஸ்தகத்திலையும் போட்டா. இப்ப சமூக இடைவெளி அவசியம்னு எல்லா புஸ்தகத்திலையும் போடுறோம். அதுக்கு ஒரு வந்துடுத்து ஒண்ணு. உங்களுக்கு எங்களை பார்த்தா கேளப்பை மாதிரி தெரியுதா? அதைத்தானே நாங்க சொன்னோம். அங்க பாராநாய. அப்புறம் அரிமணம் போற செட்டியார் ஊர் முதல்ல சாப்பாட்டுக்கு பிராமணன் இருக்கானான்னு ஏற்பாடு பண்ணிட்டு தான் ஒத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா ஆத்துக்காரி கூட வர நாங்க சமைச்சுக்கிறோம். ஆகார சுத்தம் முக்கியம். அகாரணமா ஒருத்தர் தொட்டுக்க கூடாது, ஆரோக்கிய கெடுதல் வரும். குரு சுக்ர சனிச்ச ராகுவே கேதுவே நமஹ. அப்பாட்ட பெரிய நாலேஜ் இருக்குது, பையன்ட்ட வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டுது, பையன் கத்துக்க மாட்டேன்றான். அப்ப பையனை எஜுகேட் பண்ணனும்னா ஒரு ஆர்வத்தை கொடுப்போம், உனக்கு லோன் கொடுக்குறோம், உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னா அவனுக்கு ஒரு ஆர்வம் வரலாம். பயங்கரமான மனித நேயவடா உங்களுக்கு. அப்பாக்காரர் அதுக்காக சொல்லுவார், டேய் அங்க போனா இன்ஜினியரிங் போனா உனக்கு இந்த 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்குண்டா, இதை படிடா, உனக்கு 1.5 லட்ச ரூபா கவர்மெண்டே கொடுக்குறா. நம்ம எப்படி ஆசைப்படுவோம்ல. அப்ப நம்ம வந்து 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபா அவன் கொடுக்குறா, நம்ம இதை படிச்சுக்கலாம். உனக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் சொல்லி தருவேன், நீ இன்னும் மாஸ்டர் ஆகலாம். ஆமா, குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற? என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. வாடகண்ணா, இங்கிலீஷ்காரர்கள் எந்த இடத்தில் சதி செய்தார்கள் தெரியுமா? ஏற்கனவே பாரம்பரியமாக ஒரு ஹிந்து பிறக்கிற போதே தொழிலோடு பிறக்கிறான். தொழிலுக்காக எவங்கிட்ட போய் கை நீட்டின ஹிந்து கடந்த காலத்துல நீங்க பாத்திருக்கீங்களா? இங்கிலீஷ்காரன் வரதுக்கு முன்னாடி உங்க தாத்தாவுக்கு தாத்தா எவங்கிட்ட போய் வேலை கேட்டாராடா? எவங்கிட்ட போய் வேலை கேட்டாரா? ஏன்? ஒரு ஆசாரி புள்ள ஆசாரி தான், ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான், ஒரு வண்ணம் புள்ள வண்ணம் தான், ஒரு சவரக்கடை நடத்துறவன் பிள்ளை சவரக்கடை வைக்கிறவன் தான். நம்ம இப்படித்தான் இருக்கணும் முடிவு பண்ணி. இவனுங்க யாருவே? சாவறதுக்குள்ள ஒரு முறையாவது நிமிந்து பாருமியா. நீர் பார்த்தா பல விஷயம் மாறும். My son is in UK, Greenwich University studying. What is he studying? Greenwich University. At Greenwich University. Wow. Studying there. Wow. Did he get a scholarship or? Oh, the scholarship. Scholarship, yeah. This is my son. No, this is your son. Yeah. Nice. How old is he? 20. How many years he go to the UK? 1.5 years. 1.5 years. He coming back soon? Oh, now he takes 5 years job there. Oh, 5 years job. Then he want to get a green card from there. Okay. Will you go there or will you Oh, stay I'll there? go. Also, Education is important. No? yeah, education is very important.
ஃபிக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பசங்களை நல்லா படிக்க வேண்டும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. எஜுகேஷன். நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். வானத்துல பறக்கும் கழுகு வன்னீர் பசங்களை பார்த்தாலே ஓரமா விலகுடா. அப்படிதான் நிப்பேன், அப்படிதான் நடப்பேன். நீங்களா யாருடா? How do I tell you? என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், இது ஒவ்வொரு முறையும் திரு விஜய் அவர்கள் பாராட்ட 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 நல்லா படிக்கிற பசங்களோட ரேஷியோ அதிகமாகுது. நீங்க கவனிங்க. ஓகே, நான் விஜயனோட பெரிய ஃபேன். நான் விஜய் எனக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அள்ளி கொடுப்பதில் வள்ளல், ஆள்வதில் அரசன், பாசத்தில் அண்ணா, பாதுகாப்பதில் தளபதி, கல்வி விழா முதல்வன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.